decision, Ashwin? For what? To retire from it. No, actually, I mean, it's not. To be honest, I don't know, it's emotional for a lot of people. It will be emotional. Maybe it will sink in, but for me, personally, I think it's a great sense of relief and satisfaction. When did you decide to stay? It's very instinctive, yeah. It's been running in my head for a while, but it's very instinctive. I just felt on day 4 and just called it on day 5. That's it. One of your... Tell us about the moment you had that 10-wicket streak. Which one? The first one. First 10 wicket, ஞாபகமே இல்லை எப்ப எடுத்தேன். டு பி ஆனஸ்ட் ரைட், நம்ம எல்லாருமே வந்து நம்ம கரியர்ல வி ஆல் கீப் கோயிங் த்ரூ a lot of things. இது கிரிக்கெட்டருக்கு மட்டும் இல்ல, பட் ஜென்ரலாவே சொல்றேன். எனக்கு வந்து ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாவே வந்து நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன், நைட்டு தூங்க போதெல்லாம் விக்கெட் விழுந்தது, ரன் அடிச்சதெல்லாம் ஞாபகம் வரும். பட் அதெல்லாம் வரதே இல்லை ஒரு 2 இயர்ஸா. சோ அதுவே ஒரு கிளியர் இண்டிகேஷன் தட் நம்ம வந்து அடுத்த பாதைக்கு போனோம் அப்படிங்கிறதுக்கு. சோ என்ன பொறுத்த வரைக்கும் அவ்வளவு பெரிய முடிவு இல்ல, நம்ம அடுத்த பாதைக்கு தான் போறோம். we are not done with anything. Wanted to become the captain to lead the team. என்னங்க? To lead the Indian team as a captain. இனிமே முடியாது. இல்ல, பட் அவ்வளவுதான் எனக்கு ஒன்னும் ரிக்ரெட்டே இல்ல. I have zero regrets. அந்த மாதிரிலாம் வந்து நான் நிறைய பேரை பாத்திருக்கேன், டிஸ்டன்ஸ்ல இருந்து பாத்திருக்கேன், ரிக்ரெட்ஸோட இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு லைஃப் வாழறதுக்கு நான் தயாரில்ல. எனக்கு ரிக்ரெட்ஸே கிடையாது. என்னங்க பார்த்தா தெரியலையா? சிரிச்சுனே இருக்கேன். இதுக்கு மேல என்ன வேணும்? ஒண்ணுமே கிடையாதுங்க, சும்மா இருக்கணும் கொஞ்ச நாள், அவ்வளவுதானே. சும்மா எனக்கு சும்மா இருக்கிறது தான் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். சோ அதுதான் கொஞ்சம் ட்ரை பண்ண போறேன். In 2011, Ashwin, when Dhoni gave you the first new ball to play against Chris Gayle, tell us about that moment. I think that part of me is still burning bright. I'm going to play for CSK, and don't be surprised if I try and aspire to play for as long as I can. I don't think Ashwin the cricketer is done. I think Ashwin the Indian cricketer has probably called it time. ரவிச்சந்திர அஸ்வின் நேற்று திடீர் ஓய்வை ஆஸ்திரேலியாவில் அறிவித்த சூழ்நிலையில் நேற்றவே புறப்பட்டு அவர் இன்று சென்னை திரும்பி இருக்கிறார். சென்னை திரும்பியுடன் அவர் அளித்த அந்த பேட்டியை தான் பார்த்தேன். நான் ஓய்வு எடுப்பதற்காக தான் இங்கு வந்திருக்கிறேன், ஆனால் அனைவரும் இவ்வளவு பேர் இப்போது கூடியிருப்பது எனக்கு மிகுந்த ஆச்சரியம் அளிக்கிறது என்று இந்த ஓய்வு முடிவு குறித்து அவர் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவுக்காக அஸ்வின் 106 டெஸ்ட் போட்டிகளில் 537 விக்கெட்டுகளை வீழ்த்தி சாதனை படைத்திருக்கிறார். ஒருநாள் போட்டிகளை பொறுத்தவரை 116 ஆட்டங்களில் 156 விக்கெட்டுகளை அவர் வீழ்த்தி இருக்கிறார். இதே போல T20 போட்டிகளில் 65 20 ஓவர் போட்டிகளில் 72 விக்கெட்டுகளை வீழ்த்தி சாதனை படைத்த ரவிச்சந்திர அஸ்வின் திடீரென ஆஸ்திரேலியாவில் ஓய்வை அறிவித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. 3 டெஸ்ட் போட்டிகளில் அங்கு விளையாடி இன்னும் 2 டெஸ்ட் போட்டிகள் மீதமுள்ள நிலையில் திடீரென ஓய்வை அறிவித்து நாடு திரும்பியதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக அஸ்வின் அளித்த அந்த பேட்டி நாம் இப்போது பார்த்தோம். சர்வதேச ஆல்ரவுண்டராக கொண்டாடப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் திடீரென ஓய்வை அறிவித்தது அவரது ரசிகர்களுக்கும் கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சூழ்நிலையில் நேற்று ஓய்வை அறிவித்துவிட்டு ஆஸ்திரேலியாவிலிருந்து உடனடியாக அவர் சென்னை திரும்பி இருப்பது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. பானு, நன்றி கண்ணன்.